வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு யமதர்மராஜன் ஒரு முறை பூமிக்கு வந்த பொழுது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்தார். அவள் மிகவும் அழகான பெண். அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது. அந்த அழகான பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனும் ஆனார் யமதர்மராஜன். அவள் மணந்த பெண் மிகவும் நல்லவள். நாளாக யமனுக்கு அந்த அழகான பெண் மீது ஒரு சலிப்பு தட்டியது. மேல் உலோகம் போய் தப்பிவிடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டுவிட்டு போக மனம் வரவில்லை. இந்த நினைப்பிலேயே தத்தளித்து கொண்டிருந்தார். மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மகனிடமே பேசினார். மகனே, நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும். மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும். எப்படி தெரியுமா? ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன். உனக்கு மட்டும் நான் கண்ணுக்கு தெரிவேன். நான் அங்கு இருந்தால் நீ வைத்தியம் செய்யாதே. நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும். எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு. அவன் பிழைத்து எழுந்து கொள்வான். அதனால் உன் புகழ் மேலும் மேலும் உயரும் என்றார். யமதர்மராஜன் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அழைத்து கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான். அவன் வைத்தியம் செய்தால் எப்படிப்பட்டவன் கூட பிழைத்து கொண்டான். ஒருவர் கூட சாகவில்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை பார்த்துவிட்டால் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான். இந்த வைத்தியம் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது. கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசனின் மகள் நோய்வாய்ப்பட்டால் யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை. இவனை அழைத்தார்கள். என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன். மேலும் என்னுடைய ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார் அந்த ராஜா. அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி. உள்ளே யமன், அதாவது அப்பா நின்று கொண்டிருந்தார். வைத்தியம் செய்தால் கண்டிப்பாக பிழைக்க மாட்டாள். ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யமெல்லாம் நமக்கு கிடைக்கும். இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார். எப்படி அவரை விரட்டுவது அப்படின்னு யோசித்தான். பளிச்சென்று ஒரு யோசனை. வாசல் பக்கம் பார்த்து கத்தினான். அம்மா அம்மா, அப்பா, அதாவது யமன் உள்ளே இருக்கிறார். ரொம்ப நாள் அப்பாவை காணும் என்று தேடினாயே, இங்கே தான் இருக்கிறார் என்று அலறினான். அவ்வளவுதான். துண்டை காணும் துணியை காணும் என்று யமன் ஓட்டமாக ஓடியே விட்டான். கட்டுனது யமனாக இருந்தாலும் இல்லை, எவனாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.